இப்போது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் 17/12/2023 டு 14/1/2024 வரை. அன்று சூரிய உதயம் 6:29, சூரிய அஸ்தமனம் 5:57. கிரக நிலைகள்: தனுசு லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய். ஆக அந்த மார்கழி மாதம் கிரக நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாத ராசி பலன் வரிசையில் நாம் இப்போ மீனராசி பார்க்க போகிறோம். கழுவணு மீனில் நழுவணு மீன், இரட்டை மீன். ஆக வெல்லக்கூடியது, எதிர்நீச்சல் அடிக்கக்கூடியது, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியது. பிரச்சனைகள் என்று வந்தாலே பிரச்சனைகளை எதிர்நோக்கி வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. மீனராசியில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான். புரட்டாதி குரு அதிகாரமாக, உத்திரட்டாதி சனி அதிகாரமாக ஆட்சியாக, ரேவதி புதன் அதிகாரமாக ஆட்சியாக இருக்கக்கூடியது தான் இந்த மீனராசி. மீனராசியில் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஜலராசி. ஆக எதையும் பஸ்மமாக்கக்கூடியது, அதற்கு பேர் தான் ஜலராசி. தண்ணி ராசி, ஜலராசி. முன்காலம், பின்காலம், முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை என்று 3 பிரிவாக பிரிக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு, முதல் நிலையில் இருப்பவர்கள், இடைநிலையில் இருப்பவர்கள், கடைநிலையில் இருப்பவர்கள். முதல் சனி, 2ஆம் சனி, 3ஆம் சனி, 4ஆம் சனி. 4 விதமான சனி. என்னுடைய ஆயுள் காலம் 30 வருடம், நாம் 120 வருடம் ஆயுள் காலமாக 4 பிரிவாக இந்த சனி, முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று, 4ஆம் சுற்றாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி இப்போது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7 சனி, அஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டச்சனி, கர்மச்சனி, அஷ்டமச்சனி. சுப விரய செலவுகளை எல்லாம் முறையாக எடுத்து அதில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த மீனராசி இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆதலால் மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்தது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்தது சொல்வாக்கு, செல்வாக்கை உயர்த்தும். சொன்ன வாக்கை எப்படியாவது காப்பாற்றணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போராடி வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் மீனராசி அன்பர்கள். ஆக 2ல் குரு இருக்கிறது ஒரு சிறப்பு தான், கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடத்தில் சனி, மீனராசிக்கு 12ல் சனி இருக்கிறது எப்படி சிறப்பாக இருக்குது. சொந்த வீட்டில் சனி இருக்கார், ஒன்றும் பண்ண மாட்டார். எதிரிகள் தும்சமாக்கிடும், சரண்டர் ஆயிடுவாங்க. 6-12 சிக்னல் பண்ணாவே விரயம், தெண்டம், இழப்பு, இடமாற்றம், மாரகத்திற்கு உண்டான கண்டம், இதற்குண்டான சில வாய்ப்புகள் எல்லாம் கடந்து விட்டீர்கள். இனி கடக்கப் போகிற இந்த காலங்கள், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்வீட் காலம், சிறப்பு காலம், அருமையான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதிரடியாக உங்களை நீங்கள் இனி தேர்த்திக் கொள்ளலாம், நம்மளால் முடியும். ராசிக்கு 4 புதன், 4 புதன் 12இல், சுகஸ்தானமாகிய 4 12இல் உள்ளார். 10ஆம் இடம் குரு வீட்டில் இருக்கார். 4 குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய அமோகமான வெற்றி. அரசு பணி அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவியில் ப்ரமோஷனு, அரசு அலுவலகங்கள் இருப்பவர்களுக்கு, அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போது அந்த வாய்ப்புகள் கிடைத்துவிடும். முடிந்தளவு தொலைதூர பயணம், அதாவது தொலைதூர பயணம், வெளிநாடு, வெளி வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏதாவது
ஒரு முயற்சி செய்தால் இப்போது கிடைத்துவிடும். அரசு வேலை, கவர்மெண்ட் சம்மந்தப்படக்கூடிய சமாச்சாரம், அதுக்குண்டான அந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போது இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம். 2023 to 2024, 25 5வது மாதம். அப்போ மீனராசிக்கு சனி 12ல் உட்காந்துருக்காரு. அப்போ தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல சூரியன் அரசு அதிகாரம், குரு, அதாவது இதுக்குண்டான போராட்டம், போட்டி, இதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு நிறையா பல சோதனைகள் எல்லாம் கடந்து சாதனைகளாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் 2025க்குள் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல முடிவுக்கு வந்துவிடும். நல்லது நடந்துவிடும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட பாதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கிறது. ஆக பதனமாக, முறையாக, பக்குவமாக சில விஷயங்களை எல்லாம் கையாளுங்கள். 2ஆம் இடம் சந்திரன் இருப்பதினால் எந்த ஒரு வார்த்தையை பேசும்போதும், செய்யும் போதும், சொல்லும் போதும் கவனமாக அந்த விஷயங்களை முன் யோசனையோடு எடுத்துக்கொண்டு சிந்தித்து அதற்கு பின் அதை செலவிடுங்கள். சிந்தித்து பின் அதை வெளிவிடுங்கள். சிந்தித்து பின் அதை செயலாக்குங்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனித்து சிந்தித்து புரிந்து கொண்டு செயல்பட்டாலே மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அமோகமான ஒரு வெற்றி காலங்கள். பொலிட்டிக்கல் லைனில் அரசு சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம், ஏதாவது லோனு அப்ளிகேஷனாக ஏதாவது அந்த இல்லை, அதுக்குண்டான நிகரான ஒரு அண்டர்டேக்கிங், அரசு சார்ந்த ஒரு நிலைப்பாடு, ஏதாவது சுயதொழில் தொடங்குவது, அதுக்குண்டான அமைப்பு, ஏதாவது அமோகமான ஒரு காலங்கள் எல்லாம் இந்த சனி திரிகோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காலங்கள், இந்த சனி பயிற்சி அடுத்த சனி பயிற்சிக்குள்ளாகவே ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்தில் கொண்டு போய் அமர வைத்து விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது நிச்சயம் நடந்தேறும் மீனராசி அன்பர்களுக்கு. ஆக கவனமாக செயல்படுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்கள் கையில். நழுவ விடாதீர்கள், தழுவிக்கொள்ளுங்கள். ஆக நிச்சயமாக ஒரு நல்லது நடந்தேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.